பேணும் அத்தனையும் நன்மைக்கு தானே. இறைவன் அளித்துள்ள அழகு உலகில் மகிழ்வோடு விளையாடு தம்பி. பிறர் மீது பழி சொல்ல வேண்டாம், நாளும் நல் மனமே சுகம் தரும். நன்மையை நினை நல்லதே செய், நன்மையை நினை நல்லதே செய். உலகம் முழுமையும் ஒரே குடும்பம், வேற்றுமை ஏதும் இல்லை. எப்பாவை கொண்டு காண்போமோனா அவ்வாறு அடைவோம் வாழ்வே. உலகம் முழுமையும் ஒரே குடும்பம், வேற்றுமை ஏதும் இல்லை. எப்பாவை கொண்டு காண்போமோனா அவ்வாறு அடைவோம் வாழ்வே. மனமென்னும் கடலை கடந்தோமெனில் மன அமைதி அமிர்தம் கிடைக்கும். நன்மையை நினை நல்லதே செய், நன்மையை நினை நல்லதே செய். கோபம் வெறுப்பின் ஆலைகள் என்றும் வாழ்க்கை படகை கவிழ்க்கும். நல் சிந்தனை என்னும் துடுத்து கொண்டு படகை காத்திடுவார். கோபம் வெறுப்பின் ஆலைகள் என்றும் வாழ்க்கை படகை கவிழ்க்கும். நல் சிந்தனை என்னும் துடுத்து கொண்டு படகை காத்திடுவார். மனதை நல்வழிப்படுத்தும் நிலை அனைத்திலும் சிறந்த கலையா. நமக்கு வாழ்வில் இறைவன் தந்தார் லட்சியம் ஒன்றே ஒன்று. நன்மையை நினை நல்லதே செய், நன்மையை நினை நல்லதே செய். நமக்கு வாழ்வில் இறைவன் தந்தார் லட்சியம் ஒன்றே ஒன்று. நமக்கு வாழ்வில் இறைவன் தந்தார் அறிவை தாரும் இறைவா, என் ஆணவம் காக்கும் இறைவா. திருவை தாரும் இறைவா, அது தீயவை நீக்கும் இறைவா. அறிவை தாரும் இறைவா, என் ஆணவம் காக்கும் இறைவா. திருவை தாரும் இறைவா, அது தீயவை நீக்கும் இறைவா. அறிவை தாரும் இறைவா.
शांति अंतर मन में ज्योति जगा लो, होगा दूर अंधेरा। शिव का कर लो ध्यान, आ रहा पावन पुण्य सवेरा। से आए अपने आप को जानो, राजयोग के द्वारा अपना परम पिता पहचानो। इसी राजपथ पर चलकर पालो अपना बसेरा। तुम हो आत्मा तन से न्यारे, परमात्मा को प्यारे। दिव्य गुणों को धारण करके योगी बनो दुलारे। ज्योति बिंदु ही तोड़ेगा ये माया मोह का घेरा। अंतर मन में ज्योति जगा लो, होगा दूर अंधेरा। ओम शांति, ओम शांति, ओम शांति। ஓம் சாந்தி. சிவபாபா நினைவிருக்கின்றதா? வாணி தேதி 26/4/2025. பாப்தாதா மதுபன் காலை முரளி. பாபா சொல்கிறாங்க, मीठी बच्चे, तुम पुरुषोत्तम संगमही ब्राह्मण अभी ईश्वर की गोद में आए हो. இனிமையான குழந்தைகளே, நீங்கள் புருஷோத்தம சங்கமேக பிராமணர்கள், இப்பொழுது ஈஸ்வரனுடைய மடியில் வந்திருக்கின்றீர்கள். तुम्हें मनुष्य से देवता बनना है तो दैवीக गुण भी चाहिए. நீங்கள் மனித நிலையிலிருந்து தேவதா ஆக வேண்டும் என்றால் தெய்வீக குணங்களும் அவசியமாகும். தெய்வீக குணம் இல்லாமல் தேவதையாக ஆக முடியாது. முக்கியமான பாயிண்ட் இல்லையா? தெய்வீக குணத்தினுடைய தாரணை கடைபிடிக்கணும். கேள்வி கேட்குறாங்க பாபா, ब्राह्मण बच्चों को किस बात में अपनी बहुत बहुत संभाल करनी है और क्यों? பிராமண குழந்தைகள் எந்த ஒரு விஷயத்தில் தன்னை மிக மிக பாதுகாப்பாக வைத்து கொள்ள வேண்டும், அதுவும் ஏன்? பதில், सारे दिन की दिनचर्या में कोई भी पाप कर्म न हो. முழு நாளினுடைய அட்டவணையில் தினச்சரியாவில் எந்த பாவ செயலும் செய்திருக்கக்கூடாது. இவற்றில் நீங்கள் தங்களை பாதுகாத்து கொள்ள வேண்டும். क्योंकि तुम्हारे सामने बाप धर्मराज के रूप में खड़ा है.
ஏனென்றால் உங்கள் முன்பு பாபா தர்மராஜ ரூபத்தில் நின்று கொண்டிருக்கிறார். செக் करो किसी को दुख तो नहीं दिया, யாருக்கா துக்கம் கொடுத்தேனா என்று தன்னை சோதனை செய்யுங்கள். ஸ்ரீமத் பர் கிட்னா பர்சன்டேஜ் चलते हैं, ஸ்ரீமத் படி எத்தனை சதவீதம் நடக்கின்றேன். ராவன் மத் பர் तो नहीं चलते, ராவணனுடைய வழிப்படி நடப்பதில்லை தானே. क्योंकि बाप का बनने के बाद कोई विक्रम होता है तो एक का 100 गुण हो जाता है. ராவணனுடைய வழிப்படி நடப்பதில்லை தானே. அதையும் பாருங்க. ஏனென்றால் பாபாவுடையவராக ஆன பிறகு எந்த ஒரு பாவகர்மம் செய்தீர்கள் என்றால் அந்த பாவகர்மாவிற்கு 1க்கு 100 மடங்கு அந்த பாவத்தினுடைய கணக்கானது ஏறிவிடும். ஓம் சாந்தி. भगवान वच भगवानुடைய महावाक्यम. ये तो बच्चों को समझाया गया है, किसी मनुष्य को देवतों को भगवान नहीं कहा जा सकता है. இது குழந்தைகளுக்கு புரிய வைக்கப்பட்டிருக்கிறது. எந்த மனிதரையோ தேவதைகளையோ பகவான் என்று சொல்ல முடியாது. यहाँ जब बैठते हैं तो बुद्धि में रहता है कि हम संगमही ब्राह्मण हैं. இங்கே நாம் அமர்ந்திருக்கும் பொழுது நம்முடைய புத்தியில் வருகின்றது, நான் சங்கமயுக பிராமணன். இந்த நினைவு கூட நமக்கு அடிக்கடி அவசியமாக செய்யணும். எப்படின்னா ஆத்மா இந்த சரீரம் இல்லை, இந்த மாதிரி ஒரு கவனத்தை கொண்டு வரோம் இல்லையா, அதே போல் அடிக்கடி என்ன நினைக்கணும், நான் சங்கமயுக பிராமணன். ये भी याद सदा किसको रहती नहीं है. என்ன சொல்கிறார் பாபா, இந்த நினைவு கூட குழந்தைகளுக்கு சதா இருக்கிறது கிடையாது. अपने को सचमुच ब्राह्मण समझते हैं ऐसा भी नहीं है. தன்னைத்தானே நான் உண்மையிலேயே பிராமணன் என்று நினைத்து கொண்டிருக்கிறார்களால் என்றால் அதுவும் இல்லை. பிராமன் बच्चों को भी दैवी गुण भी धारण करने हैं. இல்லை பிராமண குழந்தைகள் தெய்வீக குணங்களையும் தாரணை செய்ய வேண்டும். நாம் யார் நினைப்படுத்துகிறார் பாபா, சங்கமிக பிராமணன். நாம் சிவபாபா மூலமாக புருஷோத்தம நிலையை அடைந்து கொண்டிருக்கின்றோம். இந்த நினைவும் அனைவருக்கும் இருப்பதில்லை. 2வது நினைவு. ஃபஸ்ட்டு நினைவு என்ன, நான் சங்கமிக பிராமணன். 2வது நான் சிவபாபா மூலமாக நான் புருஷோத்தம நிலையை அடைந்து கொண்டிருக்கிறேன். அடிக்கடி இதை மறந்து போய்விடுகிறார்கள். எதை மறந்து போய்விடுகிறார்கள், நான் புருஷோத்தம சங்கமிக பிராமணன். இது புத்தியில் நினைவில் இருக்கிறது என்றால் உங்களுடைய பாக்கியம் ஓஹோ சபாகியமாக ஆகிவிடும். எப்போவுமே குழந்தைகள் நம்பர் வாராக இருக்கின்றார்கள். சதா அவரவருடைய புத்தியின் அனுசாரமாக முயற்சியாளராக இருக்கிறார்கள். நீங்கள் யார் இப்போ எப்படி பாபா நினைவுபடுத்துகிறார் பாருங்கள். முரளியிலேயே நமக்கு எத்தனை முறை நினைவுபடுத்துகிறார். நீங்கள் யார், சங்கமிக வாசிகள், புருஷோத்தம நிலை அடைந்து கொண்டிருக்கிறீர்கள். உங்களுக்கு தெரியும், நம்ம புருஷோத்தம நிலை எப்போ அடைகின்றோமோ அப்போ தான் மோஸ்ட் பிலவெட் பாபாவை நினைவு செய்வோம். இன்னும் அவரை நினைக்காம புருஷோத்தம நிலை அடைய முடியாது. நினைவின் மூலமாகத்தான் பாவமானது நாசமாகும். अगर कोई पाप करता है तो उसका 100 गुना के हिसाब चढ़ जाता है. சங்கமத்தில் யாராவது ஏதாவது பாவம் செய்கிறார்கள் என்றால் அதற்கு 100 மடங்கு கணக்கானது ஏறிவிடும். ஆகே ஜோ பாப் கர்த்தே ஞான மார்க்கத்துக்கு வரத்துக்கு முன்னால் பாவம் செய்திருக்கலாம். அப்போது செய்யப்பட்ட பாவத்துக்கு 10% தான் பாவத்தினுடைய கணக்கு இருந்தது. ஆனால் இப்போ செய்யக்கூடிய பாவத்திற்கு 100% பாவம் சேர்ந்துவிடும். ஏனென்றால் ஈஸ்வரனுடைய குழந்தையாயிட்டு பாவம் செய்கிறதுனால அது போல் ஆகும். தும்பச்சி ஜாந்தி ஹோ, குழந்தைகள் நீங்கள் தெரிஞ்சிட்ருக்கிறீங்க, பாபா நமக்கு படிப்பிக்கிறார். எதுக்காக பாபா நமக்கு எதுக்காக படிப்பிக்கிறார்? நம்மை புருஷோத்தம தேவதையாக ஆக்குவதற்காக. याद जिसको स्थायी रहती है वो अलौकिक सर्विस भी बहुत करते रहेंगे. இந்த நினைவானது யாருக்கு நிலையாக இருக்குமோ அவர்கள் அலௌகிக சேவையை அதிகம் செய்து கொண்டே இருப்பார்கள். सदैव हर्षित मुख बनने के लिए औरों को भी रास्ता बताना है. சதா மகிழ்ச்சியாக இருப்பதற்கு பிறருக்கு நீங்கள் வழிகாட்ட வேண்டும்.
बल कहाँ भी जाते हो புத்தி மே யாद रहे எங்கே வேணால் நீங்கள் போகிறீங்க, ஆனால் உங்கள் புத்தியில் இந்த நினைவு மட்டும் இருக்கணும். எந்த நினைவு மட்டும் இருக்கணும்? நான் சங்கம யுகத்தில் இருக்கின்றேன். இது புருஷோத்தம சங்கம யுகம், இது நினைவில் இருக்க வேண்டும். புருஷோத்தம் மாசிய வருஷ் கேட்டே, அவர்களோ புருஷோத்தம மாதம் அல்லது வருடம் என்று கூறுகிறார்கள். நீங்கள் என்ன சொல்றீங்க? புருஷோத்தம சங்கமயுக பிராமணர்கள். अच्छी रीति बुद्धि में धारण करना है. इधे नंद्राह बुद्धियल धारणे से वेंडुम. अभी हम पुरुषोत्तम बनने की यात्रा पर है. இப்பொழுது நாம் புருஷோத்தம நிலை அடைவதற்கான யாத்திரையில் இருக்கின்றோம். இதை இவ்வளவு நினைவு இருந்தாலே இதுவே ஒரு மன்மனா பவ போல தான். तुम पुरुषोत्तम बन रहे हो पुरुषार्थ अनुसार कर्मो अनुसार. நீங்கள் புருஷோத்தம நிலை எப்படி அடைஞ்சிட்ருக்கிறீங்க? புருஷார்த்தத்தின் அனுசாரமாக மற்றும் நீங்கள் செய்யக்கூடிய கர்மாவின் அனுசாரமாக செய்து கொண்டிருக்கிறீர்கள். தேவி குணபி சாயே, தெய்வீக குணங்களும் வேண்டும். ஸ்ரீமத் படியும் நடக்க வேண்டும். அப்னி மத் பர் சப் மனுஷி சல்தே ஹே. மனிதர்களோ அவரவருடைய வழிப்படி நடக்கிறார்கள். அது எல்லாமே ராவணனுடைய வழி. ऐसे भी नहीं है, அப்படியும் கிடையாது. तुम सब कोई श्रीमत पर चलते हो, நீங்கள் எல்லாரும் ஸ்ரீமத் படி நடக்கிறீங்கன்னு சொல்ல முடியாது. बहुत है जो रावण मत पर भी चलते हैं. நிறைய குழந்தைகள் ராவணனுடைய வழிப்படியும் நடக்க தான் செய்கிறாங்க. ஸ்ரீமத் पर कोई कितना % चलती, कोई कितना. ஸ்ரீமத் படி நடக்கக்கூடியது கூட ஒவ்வொரு விதமான சதவீதத்தில் இருக்கிறாங்க. कोई तो 2% भी चलते होंगे. சிலர் பாபாவோட ஸ்ரீமத் படி 2% கூட நடக்கலாம். அப்படி குழந்தைய இருக்காங்க. இங்கே பாபா முன்னால் தான் அமர்ந்திருக்காங்க, ஆனால் பாபா நினைவு இருப்பதில்லை. தினமும் தன்னை பார்க்க வேண்டும். இன்று ஏதாவது பாவக்கர்மம் நான் செய்திருக்கிறேனா? அடுத்து என்ன பார்க்கணும்? யாருக்காவது துக்கம் கொடுத்துருக்கிறேனா? தன் மீது கவனம் செலுத்த வேண்டும். தன்னை பாதுகாத்து கொள்ள வேண்டும். ஏன் தன்னை பாதுகாத்து கொள்ளணும்? தர்மராஜர் முன்னால் இருக்காரு, கணக்கு பார்த்துக்கிட்டே இருக்காரு. अभी का समय है ही हिसाब किताब चुक्त करने के लिए. இப்போ இருக்கக்கூடிய இந்த நேரமே எதற்கான நேரம்? நல்லா நம்ம தெரிஞ்சுக்கணும். இதை கணக்கு வழக்கை முடிப்பதற்கான நேரம். சஜாபி காணிப்படே. கணக்கு வழக்கை முடிக்கவில்லை என்றால் என்னாகும்? தண்டனையும் அடைய வேண்டியதாக இருக்கும். பச்சி ஜான்தே ஹே ஹம் ஜென்ம ஜென்மாந்தர் கி பாப்பி ஹே. குழந்தைகளுக்கு இதுவும் தெரியும், நாம் ஜென்மத்தினுடைய பாவிகள். ஒவ்வொரு ஆத்மாவிலையும் ஜென்மத்தினுடைய பாவமானது இருக்கின்றது. कहाँ भी कोई मंदिर में अथवा गुरु के पास व कोई इष्ट देव के पास जाते हैं तो कहते हैं हम जन्म जन्म की पापी है, मेरी रक्षा करो. இது பாபா சொல்கிறார். எங்கேயாவது கோயிலுக்குள்ளே போனாக்க அல்லது ஒரு குருவை சந்தித்தாலோ அல்லது இஷ்ட தெய்வத்துக்கு முன்னால் சென்று இஷ்ட தேவதையை தரிசனம் செய்தாலோ அப்போது எல்லாருடைய வாயிலிருந்து வரக்கூடிய வார்த்தை என்ன? நாங்கள் ஜென்மத்தினுடைய பாவிகள், நீ தான் என்னை காப்பாற்றணும், நீ தான் என்னை ரட்சிக்கணும், நீ தான் எனக்கு கருணை காட்டணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன் சொல்கிறாங்க? ஆத்மா பற்றி தெரியாது, ஆனால் ஆத்மாவில் எத்தனை ஜென்மத்தினுடைய பாவக்கணக்கு இருக்குது தெரியாது. ஆனால் இந்த வார்த்தைகளை மட்டும் வர்ணிப்பார்கள். சத்தியமே கபி ஏசன்னே கங்க. இதே சத்தியுகத்தில் இது போன்ற வார்த்தைகள் எல்லாம் வராது. ஏன்னா அங்கே பாவம் இல்லையே, ஜென்மத்தினுடைய பாவங்க இல்லையே, அதனால இது போன்ற வார்த்தைகள் எல்லாம் அங்கே வராது. कोई सच बोलते, कोई तो झूठ बोलते हैं. यहाँ पे ऐसे हैं. बाबा हमेशा कहते हैं अपनी जीवन कहानी बाप को लिख भेजो. சிலர் உண்மையை பேசுகிறார்கள், சிலர் பொய் பேசுகிறார்கள். பாபா எப்போவுமே என்ன சொல்கிறாருன்னா, குழந்தைகளே தன்னுடைய வாழ்க்கை கதையை எழுதி எனக்கு அனுப்புங்க சொன்னால் என்ன பண்ணுறாங்களா? சிலர் கம்ப்ளீட் உண்மையை எழுதுகிறார்கள்.
சிலர் மறைக்கின்றார்கள், வெட்கப்படுகிறார்கள். என்னை பற்றி இப்படிலாம் இருக்கிறேன்னு சொன்னால் பாபா என்ன நினைப்பாரு, பாபாக்கின் மேலே இருக்கக்கூடிய மரியாதை போயிடுமோ, அன்பு போயிடுமோ அப்படின்னு உண்மையை மறைக்கிறார்கள். ये तो जानते हैं पूरा कर्म करने से उनका फल भी पूरा मिलेगा. இது நாம் அறிந்திருக்கின்றோம். கெட்ட காரியம் செய்வது மூலமாக அதனால் கிடைக்கிற பலனும் கெட்டதாகத்தான் கிடைக்கும். அது அல்பகால விஷயம், இது ரொம்ப காலத்தினுடைய விஷயம். ஏன்னா அரைக்கல்பமாக ஆத்மா என்ன பண்ணியிருக்கு, பாப்கர்மா செய்திருக்குது. கெட்ட காரியம் செய்தீர்கள் என்றால் அதற்குரிய தண்டனையை அடைவீர்கள். அதோடு போகிறதில்லை, தண்டனை அடையக்கூடியவர்கள் சொர்க்கத்தில் கடைசி நேரத்தில் தான் வருவாங்க. अभी सारा मालूम पड़ता है कि कौन कौन पुरुषोत्तम बनते हैं. இங்கே எல்லாமே தெரிய வருகிறது, யார் யார் புருஷோத்தமானராக ஆகின்றார்கள். ஓஹி புருஷோத்தம் தெய்வீக ராஜ். சத்தியோத்தன சொல்றார் பாபா, புருஷோத்தமமான தெய்வீகமான ராஜ்யம். உத்தம்தி உத்தம் புருஷ் பந்தி ஹோனா. உத்தமத்திலும் உத்தமமான புருஷர்களாக ஆத்மாக்களாக ஆகின்றீர்கள் அல்லவா. और कोई जगह ऐसी किसकी महिमा नहीं करेंगे. வேறு எந்த ஒரு இடத்தையும் இப்படி மகிமை பாட முடியாது. மனுஷியத்தை தேவத்தோக்கி குணோகோபி नहीं जानते. மனிதர்கள் தேவதைகளுடைய குணத்தை பற்றியே அறியவில்லை. பல் மகிமா காத்தே ஹே பரந்து தோத்தே மிசல. மகிமை பாடுகிறார்கள், அந்த மகிமையை கூட கிளிப்புள்ள போல தான் பாடுறாங்க. எனவே தான் பாபா கூறுகிறார், பக்தர்களுக்கும் புரிய வைங்க. பக்தர்கள் தன்னை நான் மோசமானவன், கீழானவன், பாவி என்று கூறுகிறார்கள் என்றால் தோ உன்சி பூச்சோ. அப்படி சொல்லக்கூடிய பக்தர்களிடம் கேளுங்க, கே தும் சப் சாந்திதாமே தே வஹா பாப் கார்த்தே தே. என்ன கேட்கணுமா அவங்கள்ட்ட, நீங்கள் சாந்திதாமத்தில் வசித்தவர்களா, அங்கேயும் நீங்கள் பாவம் செய்தீங்களா அப்படி கேளுங்க. அங்கே சாந்தி தாமத்திலேயோ ஆத்மாவானது பவித்திரமாக இருக்கிறது, இங்கே ஆத்மா அப்பவித்திரமாகிறது. ஏன்னா இந்த உலகம் தமோ பிரதானமான உலகமாக இருக்குது. புது உலகத்தில் பவித்திரமாக இருக்கிறாங்க. அப்பவித்திர பனானே வாலாஹே ராவன். அப்பவித்திரமான ஆத்மாவாக ஆக்கக்கூடியது யார், ராவணன். इस समय भारत खास और आम सारी दुनिया पर रावण का राज्य है. இந்த நேரத்தில் முழு பாரதம் முழுக்க முழு உலகம் முழுக்க ராவணனுடைய ராஜ்யம் இருக்கிறதுரா, பாரத்தில் மட்டும் இல்லை. ஏதா ராஜா ராணி ததா பிரஜா, ஹையஸ்ட் லோயஸ்ட். எப்படி ராஜா ராணி இருக்கின்றார்களோ அப்படித்தான் பிரஜையும் இருக்கிறார்கள். ஹையஸ்ட் மற்றும் லோயஸ்ட், உயர்ந்தவர்கள் மற்றும் தாழ்ந்தவர்கள். இங்கேயோ அனைவருமே பத்தித்தமானவர்கள் தான். பாபா சொல்கிறார், நான் உங்களை தூய்மையாக்கிட்டு போகிறேன். ஃபிர் தும்கோ பத்தித் கௌன் பனாதே. நான் உங்களை சுத்தப்படுத்தி தூய்மைப்படுத்திட்டு போகிறேன். அப்புறம் உங்களை பத்தித்தமாக யார் ஆக்குனது? உங்களை இவ்வளோ மோசமான ஒரு கண்டிஷனுக்கு கொண்டு வந்தது யார்? ராவணன். अभी तुम हमारी मत से पावन बन रहे हो. இப்போ குழந்தைகள் நீங்கள் என்னோட வழி மூலமாக தூய்மை நிலையை அடைந்து கொண்டிருக்கிறீர்கள். அரிகல்பத்துக்கு பிறகு ராவணனுடைய வழிப்படி நடந்து பத்தித்தம் ஆகிவிடுவீர்கள். अर्थात देहाभिमान में आकर विकारों की वश हो जाते हैं. பத்தித்தம் ஆயிட்டீங்கன்னா அர்த்தம் என்ன? தேகாபிமானத்துக்கு வசமாகி விகாரங்களுக்கு வசமாகி விடுகிறீர்கள். உनको असुरी मत कहा जाता है. விகாரத்துக்கு வசமாகி வாழக்கூடிய வாழ்க்கையை அசுர வழி கொண்ட வாழ்க்கை என்று சொல்லப்படுகிறது. பாரத் பாவன் தா சோ பத்தித் பன்னா ஃபிர் பாவன் பன்னா ஹே. பாரதமோ பாவனமான பாரதமாக இருந்தது, இப்போ பத்தித்தமாகிவிட்டு இருக்கிறது. மீண்டும் இந்த பாரதம் பாவனமாக வேண்டும். பாவனமாக ஆக்குவதற்காக பத்தித்த பாவனன் பாபா வர வேண்டியதாக இருக்கிறது. இசமே தேக்கோ கிட்னி டேர் மனுஷி ஹே. இன்றைக்கு பாருங்கள், எவ்வளவு கோடிக்கணக்கான மனிதர்கள் இருக்காங்க. நாளைக்கு எவ்வளோ பேர் இருப்பாங்க. யுத்தம் நடக்கும், மரணமோ எதிரில் தான் இருக்கின்றது.
கல் இத்தனை சப் கஹா ஜாயங்கே, இப்படி கோடிக்கணக்கான மக்கள் இருக்கின்றார்களே, இவர்கள் அனைவரும் எங்கே போவார்கள்? सबकी शरीर और ये पुरानी दुनिया विनाश होती है. உலக யுத்தத்தில் அனைவருடைய ஷரீரமும் பழைய உலகமும் விநாசமாகி விடுகிறது. ये राज भी तुम्हारी बुद्धि में है नंबरवार पुरुषार्थ अनुसार. இந்த ரகசியம் கூட குழந்தைகளாகி உங்களுக்கு நம்பர்வார் முயற்சியின் அனுசாரமாக புத்தியில் இருக்கின்றது. हम किसके सम्मुख बैठे हैं? நாம் யார் முன்னால் அமர்ந்திருக்கிறோம்? யாருமே இதை புரிந்து கொள்வதில்லை. कम से कम पद पाने वाले हैं, ड्रामा अनुसार कर ही क्या सकते हैं, तकदीर में नहीं है. யார் முன்னால் அமர்ந்திருக்கிறோம், யார் சொல்லி கொடுத்ததை நம்ம கேட்டுட்ருக்குறோம், இதெல்லாம் நிறைய பேருக்கு புரியறதில்லை. அப்போ அவங்களோட பதவியும் குறைந்த பதவியாக தான் இருக்கும். ட்ராமா தான் என்ன பண்ண முடியும்? அதிர்ஷ்டத்தில் இல்லை என்றால் முயற்சியும் செய்ய முடியாது. अभी तो बच्चों को सर्विस करनी है. குழந்தைகள் எப்பொழுது நீங்கள் சேவை செய்ய வேண்டும், பாபாவை நினைவு செய்ய வேண்டும். நீங்கள் சங்கமிக பிராமணர்கள். तुम्हें बाप समान ज्ञान का सागर सुख का सागर बनना है. நீங்கள் பாபாவிற்கு சமான் ஞான கடலாகவும் சுக கடலாகவும் ஆக வேண்டும். बनाने वाला बाप मिला है. உங்களை அதுபோல ஆக்கக்கூடிய அப்பா கிடைச்சிருக்காரு. எப்படி ஆகிறது? கேள்விலாம் நமக்கு வர முடியாது, வரவும் கூடாது. நம்ம ஆக்கக்கூடிய அப்பா கிடைத்திருக்கிறார். அதனால் நம்ம என்ன ஆகணும்? ஞான கடலாகவும் சுக கடலாகவும் ஆக வேண்டும். தேவதைகளுக்கு மகிமை பாடப்படுகிறது. என்ன மகிமை? சர்வகுண சம்பன என்ற மகிமை பாடப்படுகிறது. அபித்தின் குணவாலா கோய் ஹேனிய. அப்படி குணம் கொண்டவர்கள் இங்கு யாருமே अपने से सदैव पूछती रहो. தன்னிடம் இதை சதா கேட்டுக்கொண்டே இருங்கள். நான் உயர்ந்த பதவியை அடைவதற்கு எவ்வளவு லாயக்காகி இருக்கிறேன். சங்கமிக்கு அச்சு ரீதி யாது கரோ. சங்கம யுகத்தை நன்றாக நினைவு செய்யுங்கள். हम संगमी ब्राह्मण पुरुषोत्तम बनने वाले हैं. நம்ம சங்கமிக பிராமணர்கள் புருஷோத்தம நிலையை அடையக்கூடியவர்கள். ஸ்ரீ கிருஷ்ண புருஷோத்தம் என்ன நை துனியாக்கா. ஸ்ரீகிருஷ்ணர் எப்பேற்பட்டவர்? புது உலகத்தினுடையவர். புருஷோத்தமன் பேரெலாம் வச்சுக்கிறாங்க இல்லையா? புருஷோத்தமன் ஸ்ரீகிருஷ்ணர் தான் நம்பர் 1 புருஷோத்தமன். ஆத்மாவை முழுமையாக உத்தமமான ஆத்மாவாக ஆக்கணும். அதுக்கு பேர் தான் என்ன? புருஷோத்தம். பச்சி ஜான்தே ஹேன். குழந்தைகள் அறிந்திருக்கிறீர்கள். என்ன அறிந்திருக்கிறீர்கள் சொல்லுங்கள் பார்க்கலாம். சரியாக சொல்கிறீங்களா பார்ப்போம். நாம் பாபா முன்னால் அமர்ந்திருக்கின்றோம். எத்தனை முறை சொல்லிட்டார் பாருங்கள். இந்த வார்த்தையை பாபா எத்தனை முறை சொல்லிட்டார் பாருங்கள். பாபா முன்னால் அமர்ந்திருக்கிற நீங்கள் அதிகமாக படிக்க வேண்டும். படானா பி ஹே, படிப்பிக்கவும் வேண்டும். நீங்கள் பிறருக்கு இந்த ஞானத்தை கொடுக்கல, படிப்பிக்கலை அப்படின்னா நீங்கள் படிக்கலை அப்படிங்கிறது நிரூபணம் ஆகிவிடுகிறது. படிக்கிற குழந்தையினுடைய அடையாளம் அவங்களால ஞானம் சொல்லாமல் இருக்க முடியாது, பிறருக்கு வழிகாட்டாமல் இருக்க முடியாது, பிறருக்கு புரிய வைக்காமல் இருக்க முடியாது. 5% பி நை பைட்டா. 5% கூட ஞான புத்தியில் இருக்கிறதில்ல. இந்த நினைவும் இருப்பதில்லை. எந்த நினைவு? அடிக்கடி சொன்னார்ல பாபா இன்னைக்கு. இந்த நினைவும் இருப்பதில்லை. எந்த நினைவு? நான் சங்கமிக பிராமணன் என்ற நினைவும் இருப்பதில்லை. இன்றைக்கி என்ன புத்தியில் பதிய வச்சுக்கணும்? இன்றைக்கி எதை மனசில் பதிய வச்சுக்கணும்? அடிக்கடி நான் சங்கமிக பிராமணன் அப்படி நினச்சா யார் முன்னால் வருவா? பாபா முன்னால் வருவார், மம்மா முன்னால் வருவாங்க. புத்தியில் பாபா நினைவு இருக்கணும், அப்புறம் சக்கரத்தை சுற்றிட்டே இருக்கணும். இது ரெண்டுமே செய்து கொண்டு இருக்கும் பொழுது நீங்கள் புரிய வைப்பது மிக சகஜமானது. தன்னை ஆத்மா என்று புரிந்து பாபா நினைவு செய்யுங்க. வோஹி சப்சி படா பாப் ஹே. இவர்தான் அனைவரை காட்டிலும் மிகப்பெரிய அப்பா.
हमसो पूजारी ये मंत्र है बहुत अच्छा. நாமே பூஜைக்குரியவர்களாக இருந்தோம், நாமே பூஜாரிகளாக ஆகிவிட்டோம். இந்த மந்திரமானது ரொம்ப நல்ல மந்திரமாகும். அவர்கள் ஆத்மாதா பரமாத்மா என்று கூறிவிட்டார்கள். என்ன அவங்க கூறுகிறார்களோ அவை முற்றிலுமே தவறானதாகும். ஆஜ் யஹா கல் கர் ஜாயங்கி. நம்ம 84 ஜென்மத்தினுடைய சக்கரத்தை முடித்து கீழான நிலைக்கு வந்துட்டோம். இப்போ வாபஸ் வீட்டுக்கு போகிறோம். இன்றைக்கு நாம் எங்கே இருக்கிறோம், நாளைக்கு நாம் எங்கே இருப்போம்? பரந்தாம வீட்டுக்கு சென்று விடுவோம். हम बेहद बाप की घर में जाते हैं. நம்ம போக போகிற வீடு எப்பேற்பட்ட வீடு? நம்ம வீடு மட்டுமல்ல, எல்லையற்ற தந்தையினுடைய வீட்டுக்கு போகிறோம். இது எல்லைக்கு அப்பாற்பட்ட நாடகமாகும். இது இப்பொழுது ரிப்பீட் ஆகி கொண்டிருக்கிறது. பாபா சொல்கிறாங்க, தேகம் உட்பட தேகத்தினுடைய அனைத்து தர்மத்தையும் மறந்து தன்னைத்தானே ஆத்மான்னு நினைங்க. अभी हमें शरीर को भी छोड़ घर जाते हैं. இப்போ நம்ம இந்த சரீரத்தையும் விட்டு வீட்டுக்கு செல்ல வேண்டும். இதை பக்காவாக ஞாபகப்படுத்திக்கோங்க. எதை பக்காவாக ஞாபகப்படுத்திக்கோங்க? நான் ஆத்மா வருதா? கேட்கும்போதே நினச்சி பார்த்துக்கோ, நான் யார்? ஆத்மா. ஆத்மா என்ற நினைவு இருக்கணும், தன்னோட வீட்டினுடைய நினைவு இருக்கணும். புத்தி சி சாரி துனியாக்கா சந்நியாஸ் ஹோ கயா. இந்த ரெண்டு நினைவும் இருக்கிறது என்றாலே முழு உலகத்தையும் புத்தி மூலமாக சந்நியாசம் செய்து விட்டீர்கள் என்று அர்த்தமாகும். நம்ம சந்நியாசம் எப்பேற்பட்டது? புத்தி மூலமாக செய்யக்கூடிய சந்நியாசம். शरीर का भी संन्यास तो सबका संन्यास. वो कड़ियोगी कोई सारी सृष्टि का संन्यास थोड़ी करते हैं. பாபா சொல்றார், கடையோகி சந்நியாசிகள் முழு உலகத்தையெல்லாம் சந்நியாசம் செய்வது கிடையாது. நம்ம சரீரத்தையும் சந்நியாசம் பண்ணுறோம், அனைத்தையுமே சந்நியாசம் செய்கின்றோம். அவர்களுடைய சந்நியாசம் பாதி தான், உங்களோட சந்நியாசம் முழுமையானது. நீங்கள் முழு உலகத்தையும் தியாகம் செய்ய வேண்டும். देह अभिमानी बनने से चोरी चकारी झूठ बोलना पाप करना ये सब आदतें पड़ जाती है. தேகாபிமானத்தில் வரக்கூடிய காரணத்தினால திருடுவது, மறைப்பது, பொய் பேசுவது, பாவம் செய்வது, இவை அனைத்து பழக்கங்களும் வந்து விடுகிறது. आवाज़ से बोलने की भी आदत पड़ जाती है. சப்தமாக பேசக்கூடிய பழக்கமும் ஏற்பட்டு விடுகிறது. எப்போ? தேகாபிமானம் வரும்போது. அப்புறம் என்ன சொல்கிறாங்களா? தேகாபிமானத்துக்கு வசமாயிட்டு சத்தமாக பேசுகிறாங்க. அப்புறம் என்ன சொல்கிறாங்களா? என்னோட சத்தமே அப்படிதான். दिन में 25-30 पाप भी कर लेते हैं. முழு நாளில் பார்த்தீங்கன்னா ஒரு பாவம் 2 பாவமாக செய்கிறாங்க, 25-30 பாவம் செஞ்சிடுறாங்களா. பொய் பேசுவதும் பாவம் தானே. பழக்கமாக இருக்கிறதுனால அது வழக்கத்தில் சகஜமாக வந்துடுது. பாபா கேத்தி ஆவாஜ் கம் கருணா சீக்கோனா. பாபா சொல்கிறாங்க, உங்களுடைய பேச்சினுடைய சப்தத்தை குறைப்பதற்கு கற்றுக்கொள்ளுங்களே, சத்தமாக பேசாதீங்க. சத்தத்தை குறைக்கிறதுக்கு ஒன்றும் டைம் ஆகிறதில்ல. குத்தி கோபி பால்தே தோ அச்சா ஹோ ஜாத்தா ஹை. ஒரு நாயை வளர்க்குறாங்க, அன்பாக நாயை வளர்க்குறாங்க. அது அதனுடைய தன்மையிலிருந்து மாறி அது கூட அமைதியாக இருக்குதா, நல்லா இருக்குதா. बंदर कितने तेज होते हैं, फिर कोई के साथ गिरे जाते तो डांस आदि भी बैठ करते हैं. குரங்கு கூட ரொம்ப வேகத்தன்மை கொண்டது, டக்குன்னு பாஞ்சிரும். அதனுடைய அது தன்மையே வேகம் கொண்டதான். ஆனால் அதை குரங்கோடு சேர்ந்து இருக்கிறவங்க குரங்காட்டிலாம் இருப்பாங்க இல்லையா, பாம்பாட்டிங்கிற மாதிரி குரங்கை வச்சு டான்ஸ் எல்லாம் பண்ண வைப்பாங்க. அப்போ அது கூட என்ன ஆகிடுது? பனிஞ்சு போயிடுதான். எதுக்கு சொல்ல வர்றார் பாருங்க, ரொம்ப அழகாக சொல்லிட்டு வர்றார். ஜான்வர் பி சுதர் ஜாட்டே ஹே. மனிதர்கள் மிருகங்களை பாலனை செய்கிறதுனால மிருகம் கூட தன்னுடைய தன்மையிலிருந்து மாறி விடுகிறது. குரங்குக்கு கோபமும் ஜாஸ்தி இருக்குது,
மோகமும் ஜாஸ்தி இருக்கு. ஆனால் மனுஷன்ட்ட வரும்போது இந்த குரங்கு தன்மையிலிருந்து அது மாறி விடுகிறது. மிருகங்களை மாற்றக்கூடியவர்கள் யாரு? மனிதர்கள். மனிதர்களை மாற்றக்கூடியவர் யாரு? பாபா. நம்ம எல்லாம் யார் மாற்றினா? பாபா. மாறாத குணமும் பாபாட்ட வந்துட்டா போதும், பாபாட்ட பலியாயிட்டா போதும், மாறிவிடும். மாற்ற முடியாத எந்த கெட்ட பழக்கத்தையும் மாற்றிவிடலாம். அப்பேற்பட்ட சக்தி பாபாட்ட இருக்குது. அவற்றை வந்துட்டோம் அப்படின்னா அந்த சக்தியெல்லாம் பாபா நமக்கு கொடுத்து விடுவார். பாப் கேத்து பாபா கூறுகிறார், என்ன சொல்ல நல்லா கேட்டுக்கோங்க. தும்பி ஜான்வர் மிசல் ஹோ, நீங்கள் கூட மிருகம் போல தான் இருந்தீங்க. தோ முஜே பி கச்சோ அவதார் வாரக் அவதார் கே தேते हो. என்னையும் நீங்கள் நான் கச்ச அவதாரம் எடுப்பதாக வாரக அவதாரம் எடுப்பதாக சொல்லிவிட்டீர்கள். जैसे तुम्हारी एक्टिविटी उनसे भी பதத்தர் முஜி கர்தியா. உங்களுடைய ஆக்டிவிட்டி ஒன்று தனியாக இருக்குது, அதை விட மோசமாக என்ன சொல்லிட்டீங்க. உங்களை போய் நாயில் இருக்கீங்க பொண்ணில் இருக்கீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு எப்படி இருக்கும்? அதை விட மோசமாக்கிட்டீங்க. ஏபி தும் ஜான்தி ஹோ துனியா நெய் ஜான்டி. என்னை பற்றி எவ்வளவு மோசமாக கூறியுள்ளீர்கள் என்பது கூட உங்களுக்கு தான் தெரியும். இது உலகத்தில் இருக்கக்கூடியவங்களுக்கு தெரியாது. பிச்சாடுமி தும்கோ சாட்சாத்கார் ஹோகா. கடைசி நேரத்தில் உங்களுக்கு காட்சிகள் எல்லாம் கிடைக்கும். कैसे कैसे सजाएं काते हैं वो भी तुमको मालूम पड़ेगा. எப்படியெல்லாம் தண்டனை கிடைக்கும் பாவத்திற்கு, அது எல்லாமே உங்களுக்கு காட்சியாக கிடைக்கும். என்ன தண்டனை கிடைக்கும் என்பதும் உங்களுக்கு தெரிய வரும். ஆதா கல்ப் பக்தி கீ ஹை, அப் பாப் மிலா ஹே. அரை கல்பமாக நீங்கள் பக்தி செய்துள்ளீர்கள், அதனால தான் உங்களுக்கு பாபா கிடைச்சிருக்காரு. பாப் கேते हैं, பாபா கூறுகிறார், मेरी मत पर नहीं चलेंगे तो सजा और ही बढ़ती जाएगी. என்ன சொல்கிறார் பாபா? என்னுடைய வழிப்படி நடக்கவில்லை என்றால் மேலும் உங்களுக்கு தண்டனை என்பது அதிகரித்து கொண்டே இருக்கும். இஸ்லியே, எனவே அண்டர்லைன் பண்ணிக்கோங்க. அப்போ பாபாதி கருணா சோடோ. பாவம் செய்வதை இப்பொழுது விட்டுவிடுங்கள். ஏன் இந்த ஜென்மத்தில் பாவம் பண்ணணும்? புண்ணிய கணக்கை தானே நம்ம அதிகப்படுத்தணும். अपना चार्ट रखो, फिर साथ में धारणा भी चाहिए. தன்னை பற்றிய சார்ட் எழுதுங்கள், அதோடு தாரணையும் அவசியமாகும். किसको समझाने की प्रैक्टिस भी चाहिए. பிறருக்கு இந்த ஞானத்தை புரிய வைப்பதற்கான பயிற்சியும் தேவை. प्रदर्शनी की चित्रों पर ख्यालात चलाओ. படவிளக்க கண்காட்சி இருக்கு இல்லையா, அந்த படவிளக்கத்தை பாருங்க, அப்படியே சிந்தனை பண்ணுங்க. யாருக்கு எப்படி சொல்லலாம், என்ன சொல்லலாம் அப்படின்னு சிந்திச்சு பாருங்க. பெலி பெலி பாத் ஏ உட்டாவோ கீதா கா பகவான் கௌன் ஹே. முதலாக நீங்கள் சொல்ல வேண்டிய விஷயமே எதுவென்றால் கீதையினுடைய பகவான் யாரு? ஞான் கா சாகர் தோ பதீத் பாவன் பரம்பிதா பரமாத்மா ஹேனா. ஞானக்கடலோ பதீத பாவனன் பரம்பிதா பரமாத்மா அல்லவா? இந்த பாபா அனைத்து ஆத்மாக்களுக்கும் தந்தையாக இருக்கிறார். பாபாவுடைய அறிமுகமும் கொடுக்க வேண்டும் அல்லவா? ரிஷி முனிகளுக்கு பாபா பற்றிய அறிமுகம் இல்லை, படைப்பை பற்றிய ஞானமும் இல்லை. பிலிப்பிலிய சம்ஜாக்கர் லிக்காவோ பகவான் ஏக் ஹை. இல்லை, படைப்பாளரை பற்றியும் படைப்பை பற்றியும் புரிய வைத்துவிட்டு எழுதி வாங்குங்க, பகவான் ஒருவர் தான் அப்படின்னு அவங்க சொல்லணும். வேறு யாருமே பகவானாக இருக்க முடியாது என்று ஞானம் கேட்டவர்கள் கூற வேண்டும், ஒப்பீனியன் சொல்ல வேண்டும். மனுஷி அப்பனுக்கு பகவான் கேலா நீ சக்தி. மனிதர்கள் தன்னை பகவான் என்று ஒருபொழுதும் சொல்லவே முடியாது. நானே பகவான் என்று சொல்ல முடியாது. அந்த அளவுக்கு நீங்கள் என்ன பண்ணணும்? பகவான் யார் என்று புரிய வச்சுடணும். तो बच्चों को निक्षी है, பகவான் நிராகார் ஹே. குழந்தைகளாகி உங்களுக்கு நிச்சயமானது இருக்கின்றது. என்ன நிச்சயம்? அப்படி கோர்வையாக கொண்டு வர்றார் பாபா. பகவான் நிராகாரமானவர்.
பாபா நமக்கு படிப்பிக்கிறார். நாம் யாரு? மாணவர்கள். அவர் தந்தையாகவும் இருக்கிறார், டீச்சராகவும் இருக்கிறார், सदगुरुवाम रखकर एक को याद करेंगे तो टीचर और गुरु दोनों की याद आएगी. அப்பா என்று பாபாவை நினைத்தீர்கள் என்றால் அவரோடு சேர்ந்து யார் இருக்காங்க? அப்பா தான் நம்முடைய டீச்சர், குரு. இந்த ரெண்டும் நினைவு உங்களுக்கு தானாகவே வந்துவிடும். உங்களுடைய புத்தி அலைப்பாயக்கூடாது. சிறு ஷிவ்பினை கேனஹே, சிவா என்று மட்டும் சொல்லாதீங்க. சிவ் பாபா நம்முடைய தந்தையாகவும் இருக்கிறார், சுப்ரீம் டீச்சராகவும் இருக்கிறார், கூடவே அழைத்து செல்லக்கூடிய சதுகுருவாகவும் இருக்கிறார். உஸ் ஏகி கித்னி மகிமா. அந்த ஒரு பாபாவுக்கு மட்டும் பாருங்க எவ்வளவு மகிமை இருக்கிறது. அப்பேற்பட்ட மகிமை கொண்ட பகவானை நீங்கள் நினைவு செய்ய வேண்டும். कोई कहते हैं इसने तो बिकी को जाए गुरु बनाया है. तुम गुरु तो बनते हो ना, फिर तुमको बाप नहीं कहेंगे. टीचर गुरु कहेंगे, बाप नहीं, तीनों ही फिर उस एक बाप को ही कहेंगे. பாபா சொல்ல சில பேர் என்ன சொல்கிறாங்களா, இவங்க பிகேவை குரு ஆக்கிட்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. நீங்கள் குருவாகவும் ஆகிறீங்க, வழிகாட்டுறீங்க இல்லையா, குருவாக ஆகுறீங்க. ஆனால் உங்களை அப்பான்னு சொல்ல முடியாது. டீச்சர் குருன்னு வேணால் சொல்லலாம், அப்பான்னு சொல்லிட முடியாது. அப்பா ஒருத்தர் தான். எவ்வளோ அழகாக புரிய வைக்கிறார் பாருங்க பாபா. மூன்றுமே உங்களை ஒரு டீச்சரு ஒரு குருன்னு வேணால் ஆக்கலாம், ஆனால் மூன்றுமே ஒரு பாபா மட்டும்தான் சொல்ல முடியும். இவர் அனைவரை விட எப்பேற்பட்டவர் பாபா? இவர் அனைவரை விட பெரிய அப்பா. இன்கி ஊப்பர் भी वो बाप है, ये अच्छी रीति समझाना है. இவருக்கு மேலே ஒரு அப்பா இருக்கார். யாருக்கு மேலே? பிரம்மா பாபாவுக்கு மேலே ஒரு அப்பா இருக்கார். இதை நன்றாக நீங்கள் புரிய வைக்க வேண்டும். கண்காட்சியில் புரிய வைப்பதற்கான புத்திசாலித்தனம் வேண்டும். परंतु अपने में इतना हिम्मत नहीं समझते. ஆனால் தன்னை பற்றி அவ்வளவா தைரியம் கொண்டு வர மாட்டேங்கிறாங்களா. நான்லாம் புரிய வச்சுடுவேனா அப்படின்னு ஒரு தைரியம் வரமாட்டேங்குது. பெரிய பெரிய கண்காட்சிகள் நடைபெறுகிறது. அங்கே நல்ல நல்ல சர்வீசபிள் குழந்தைகள் செல்ல வேண்டும். அங்கே சென்று சேவை செய்ய வேண்டும். பாபா மனத்தோடி கருத்தே நல்ல போய் சேவா பண்ணுங்க. பெரிய பெரிய படவிளக்க கண்காட்சி நடத்துங்க. பாபா ஒரு பொழுதும் தடை செய்வது கிடையாது. ஆகி சல் சாது சந்த் ஆதி குபி தும் ஞானபான் மாத்தே ரஹேங்கே. போக போக சன்னியாசிகள் போன்றோருக்கு கூட நீங்கள் ஞானம் என்ற அம்பை எய்யக்கூடியவராக இருப்பீர்கள். ஜாயங்கி கஹா, எல்லா ஆத்மாக்களும் எங்கே போவாங்க? அது யார் வேணா இருக்கட்டுமே, ஒரே ஒரு கடை தான் இருக்கிறது. இந்த என்ன கடை? சத்கதி. அனைவரும் சத்கதி அடைவதற்கான கடை ஒன்று தான். எனவே இந்த கடைக்கு அனைவருமே வந்துதான் ஆக வேண்டும். तो बच्चों को ध्यान विशेष सर्विस पर होना चाहिए. குழந்தைகளாகி உங்களுடைய கவனம் விசேஷமாக சேவையில் இருக்க வேண்டும். बल बच्चे समझदार है परंतु सर्विस की पूरी नहीं करते. குழந்தை பார்த்தா ரொம்ப புத்திசாலி குழந்தை, நல்ல ஞானம் சொல்ல முடியும், நல்ல சேவா பண்ண முடியும், நல்ல வழிகாட்ட முடியும். ஆனால் அந்த குழந்தை சேவையே செய்ய மாட்டேங்குது. அப்படி இருக்கிறாங்க சில குழந்தைகள். அந்த குழந்தையை பற்றி பாபா என்ன நினைக்கிறாரா? ஓகே, இந்த குழந்தை எல்லா புத்திசாலித்தனமும் இருந்தும் கூட பாபா சேவையை செய்யலைன்னா ராகு திசை வந்துருச்சு இந்த குழந்தைக்கு. தசாயத்து சப்பர் ஃபிர்த்தி என்ன, ராகு தசை, சுக்கர தசை, குரு தசை இப்படி மாறிட்டே இருக்கு இல்லையா. तो माया का परछाया पड़ता है, फिर 2 रोज बाद ठीक हो जाते हैं. மாயாவுடைய நிழல் படுற காரணத்தினால 2-3 நாள் அப்படித்தான் இருப்பாங்க, அப்புறம் சரியாயிடுறாங்க. बच्चों को सर्विस का अनुभव पाकर आना चाहिए. குழந்தைகளே, சேவைக்கு போங்க, சேவையினுடைய அனுபவத்தை அடைஞ்சு வாங்க. கண்காட்சி செய்துட்டே இருக்கிறீங்க. क्यों नहीं मनुष्य समझकर जटिल लिखते. கண்காட்சி நடத்திட்டே இருக்கிறீங்க, புரிய வச்சுட்டே இருக்கிறீங்க. ஆனால் மனிதர்கள் புரிந்து கொண்டு கீதையினுடைய
கீதி வந்து சொன்னது கிருஷ்ணர் இல்லை அப்படின்னு ஏன் எழுதி கொடுக்க மாட்டேங்கிறாங்க? சிவ பகவானால் சொல்லப்பட்டது தான் கீதி என்று ஏன் சொல்வதில்லை? ஏன்னா நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு போகிறாங்களா? मनुष्य के लिए बहुत कल्याणकारी है, सबको दिखाना चाहिए, परंतु मैं भी ये वर्षा लूँगा ऐसा कोई कहते नहीं है. நீங்கள் மனிதர்களுக்கு நன்மை செய்கிறீங்க, நல்லது தான். ஆனால் நான் ஆஸ்தி அடையணும்னு யாரும் சொல்ல மாட்டேங்கிறாங்களே, அந்தளவுக்கு இன்னும் போய் ஞானம் சேர மாட்டேங்குதுன்னு சொல்கிறார் பாபா. நல்லது. मीठी मीठी सिकलते बच्चों प्रीत माँ पिता बाप दादा का याद प्यार और गुड मॉर्निंग. रूहानी बाप की रूहानी बच्चों को नमस्ते. रूहानी बच्चों की रूहानी बाप को நமஸ்தே. தாரணைக்கான முக்கியமான பாயிண்ட், தேக அபிமானத்தில் வந்து சப்தமாக பேசக்கூடாது. இந்த பழக்கத்தை அழித்துவிட வேண்டும். திருடுவது, பொய் பேசுவது இவை அனைத்துமே பாவ செயலாகும். இதிலிருந்து தப்பித்து கொள்வதற்கு தேகி அபிமானியாக அவசியம் ஆக வேண்டும். ரெண்டாவது பாயிண்ட், மௌத்து சாமனே ஹே, மரணம் எதிரில் தான் இருக்கின்றது. எனவே பாபாவுடைய ஸ்ரீமத் படி நடந்து தூய்மையாக வேண்டும். बाप का बनने के बाद कोई भी पूरा कर्म नहीं करना. பாபாவுடையவராக ஆன பிறகு எந்த கெட்ட காரியமும் செய்ய வேண்டாம். தண்டனையிலிருந்து தப்பிப்பதற்கான புருஷார்த்தம் செய்ய வேண்டும். वरदानम, लोक पसंद सभा की टिकट बुक करने वाले राज्य सिंहासन अधिकारी भव. மக்கள் விரும்பும் சபையினுடைய டிக்கெட்டை முன்பதிவு செய்யக்கூடிய ராஜ்ய சிம்மாசனத்தை பெறுவதற்கான அதிகாரி ஆகுங்கள். லோக்சபான்னு சொல்லுவோம் இல்லையா? कोई भी संकल्प या विचार करती हो तो पहले चेक करो. எந்த ஒரு சங்கல்பம் செய்தாலும், எந்த ஒரு சிந்தனை செய்தாலும் முதலில் இதை சோதனை செய்யுங்கள். நான் செய்யக்கூடிய இந்த எண்ணம், நான் செய்யக்கூடிய இந்த சிந்தனை பாபாவுக்கு பிடித்தமானதாக இருக்கின்றதா? जो पाप पसंद है वो लोग पसंद स्वतः बन जाते हैं. யார் பாபாவிற்கு பிடித்தமானவராக இருக்கின்றார்களோ அவர்கள் மக்களுக்கு பிடித்தமானவராக தானாகவே ஆகிவிடுவார்கள். यदि किसी भी संकल्प में स्वार्थ है तो मन पसंद कहेंगे. ஒருவேளை ஏதாவது நீங்கள் செய்யக்கூடிய எண்ணம் சுயநலமாக இருக்கிறது என்றால் உங்களுக்கு மனதிற்கு பிடித்தமானவர்களாக மட்டும்தான் ஆக முடியும். और विश्व कल्याण अर्थ है, அதை நீங்கள் செய்யக்கூடிய எண்ணம் உலக நன்மையின் பொருட்டு இருக்கிறது என்றால் மக்களுக்கு பிடித்தமானவர்கள் என்றும் பாபாவுக்கு பிடித்தமானவர்கள் என்றும் சொல்லலாம். லோக் பசந்த் சபா கி மெம்பர் பன்னா, இப்போ மக்களுக்கு பிடித்த சபையினுடைய உறுப்பினராக ஆக வேண்டும் என்றால் லா அண்ட் ஆர்டர் கா ராஷ்டிரிய அதிகாரி வ ராஜ்ய சிங்காசன் பிராப்த கர் லேனா. ரொம்ப யோசிக்க வேண்டிய, புரிந்து கொள்ள வேண்டிய பாயிண்ட். மக்களுக்கு பிடித்தமான ஆத்மாவாக ஆகுவது என்றால், லோக்சபாவினுடைய மெம்பராக ஆகுவது என்றால் அர்த்தம் லா அண்டு ஆர்டருடைய ராஜ்யத்துக்கினுடைய அதிகாரியாகவும் மற்றும் ராஜ்ய சிம்மாசனத்தை பெறுவதாகும். மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டவர்களாகவும் நம்ம ஆக வேண்டும். அதைத்தான் பாபா சொல்றார். பாபாவுக்கு பிடிச்சா மட்டும் போதாது, மக்களுக்கும் பிடித்தமானவராக ஆகணும். ஸ்லோகன், परमात्मा साथ का अनुभव करो तो सब कुछ सहज अनुभव करते हुए சேஃப் रहेंगे. பரமாத்மா கூடவே இருக்கக்கூடிய அனுபவத்தை செய்தீர்கள் என்றால் அனைத்தும் செய்து கொண்டிருந்தாலும் சகஜமான அனுபவத்தை செய்து கொண்டே, அனைத்தினுடைய சகஜ அனுபவத்தை செய்து கொண்டே பாதுகாப்பாக இருப்பீர்கள். அவ்யக்த சமிங்கை கம்பைன்டு ரூபத்தினுடைய நினைவு மூலமாக சதா வெற்றியாளராக ஆகுங்கள். ஜெய்சி சிவ சக்தி கம்பைன்ட் ரூப் மே ஹே, எப்படி சிவசக்தி என்பது
கம்பைண்டு ரூபமாக இருக்கின்றது. அதே போன்று பாண்டோபதி और பாண்டவ் ये सदा का कंबाइंड रूप है. அதே போன்று பாண்டவபதி யார்? பாபா. பாபாவுக்கு பேர் என்ன? பாண்டவபதி. மற்றும் பாண்டவர்கள் இது கூட கம்பைண்டு ரூபமாகும். பாண்டவபதியோட பாண்டவர்களும் சதா இணைந்திருக்க வேண்டும். பாண்டவபதியாக இருக்கக்கூடிய பாபா பாண்டவர்களை தவிர வேறு எதுவும் செய்ய முடியாது. பாண்டவர்கள் இல்லாமல் அவரால் எதுவும் செய்ய முடியாது. जो ऐसी कंबाइंड रूप में सदा रहते हैं. பாண்டவர்களாகிய நாம பாண்டவபதி பாபா கூட எப்போவுமே கம்பைன்டு ரூபத்தில் சதா இருக்கின்றார்களோ. நல்லா கவனிச்சுக்கோங்க. அவர்கள் முன்னால் பாப்தாதா சாக்காரத்தில் ஜெய்சி சப் சம்பந்தோசே சாமனே होते हैं. அவர்கள் முன்னால் பாப்தாதா சாக்காரத்தில் எல்லா சம்பந்தங்களும் முன்னால் இருக்கிறது போல பாபா இருப்பார். ஜஹான் புலாவோ வஹா செகண்ட் மீ ஹாசிர். எல்லா சம்பந்தத்துலேயும் அவர்கள் முன்னால் பாபா எவரடியாக இருப்பார். யாரை சொல்லி கூப்பிடுறோமோ, யாரை அழைக்கின்றோமோ நொடியில் பாபா ஆஜராகி விடுவார். அப்பா நீங்கள் தான் வரணும், நீ தான் என் அப்பானா அப்பா வந்துடுவார். இல்லை நீ தான் என்னோடய ஃப்ரெண்டு, நீ தான் வரணும், இதை சரி பண்ணணும், ஃப்ரெண்டை கூப்பிட்டிங்கன்னா ஃப்ரெண்டு ரூபத்தில் பாபா அந்த இடத்துல ஆஜராகிடுவார். எவ்வளோ பெரிய ஒரு ஆழமான விஷயம் இல்லையா? இஸ்லியே கேத்தே ஹாசிர் ஹசூர் ஹே. எந்த ரூபத்தில் கூப்பிட்டாலும் அந்த ரூபத்து மூலமாக பாபா அவங்க முன்னால் வந்து ஆஜராகிடுவார். இதைத்தான் பகவான் எல்லா இடத்துல நிறைந்திருக்கிறார் அப்படின்னு உலகத்தில் சொல்லி வச்சிருக்கிறான். நல்லது. ஓம் சாந்தி. யுகம்
பகைமை பாராமல் அனைவரிடமும் பண்பை போற்றுவோம். Ignore hostility and appreciate virtues.